அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பக்ரீத் vlog தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் 5ஆந்தேதி நைட்டே நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 7ஆந்தேதி பக்ரீது, அதுக்கு இடையில ஆசிருக்கு 6ஆந்தேதி பர்த்டே. இவங்க சர்ப்ரைஸாக ஊருக்கு வந்திருந்தாங்க. எனக்குமே தெரியாது. அன்றைக்கி காலையில் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே பிள்ளைங்கள்ட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பசங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. அஸ்வர் குட்டி வந்து ஏன் அழுகுறான்னா, இவங்கள பார்த்து அந்த ஆர்வத்தில் பிள்ளைங்க கத்திட்டாங்க சத்தம் போட்டு. அதில் பயந்துட்டான். அந்த டைமில் எனக்கே ஒரு மாதிரி படபடன்னு இருந்துச்சு. நானும் ஆசிரும் பேசிகிட்டே இருந்தோம். அவன் பக்ரீத்துக்கு பப்பா இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு. அவன் பர்த்டே விட பக்ரீத் பெருநாள் பற்றி தான் சொல்லிகிட்டே இருந்தான். அதுவும் அவன் பர்த்டேக்கு முதல் நாள் வந்தது சொல்லவே வேணாம். ஆசிரியர் இந்த அளவு சிரித்து நீங்கள் எந்த வீடியோலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் அவன் ஓட ஓட அப்படியே நின்று வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன், மிஸ் பண்ண வேணாமேன்னு. இந்த வருஷத்துலேருந்து கேக்லாம் கட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நானும் ஆசிரியரும் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இவங்க சர்ப்ரைஸாக வந்து அதுவும் கேக் வாங்கிட்டு வராங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கே தெரியாது. அவங்க காலையில் சென்னை வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பஸ்ஸு கிடைக்கணும், 12 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு தான் பார்த்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி சர்ப்ரைஸான விசிட் நிறையா நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஊரில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் சொல்லாமலே வந்து நிற்பாங்க. நோன்பு பெருநாள் இப்போ அந்தமான் போனதுலேருந்து சேர்ந்து தான் இருக்கோம். ஆனால் பக்ரீத் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பக்ரீத் பெருநாளுக்கு சேர்ந்து இருந்து, அதுவும் இந்த 3 வருஷம் நான் அந்தமான்லேருந்து வரேன் இல்லையா, அப்போது நாங்கள் இங்கே இருப்போம், இவங்க அங்கே, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. எப்போதுமே நினைக்கிறது தான், என்ன தான் சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடினாலும் இவங்க இல்லாமல் இருக்கும்போது ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்தது இந்த வருஷம் எதிர்பார்க்காமல் அமைஞ்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அஸ்வர் வந்து பார்த்தோன்னே போவானா இல்லை மறந்துருப்பானா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் பார்த்ததுமே போயிட்டான், அழுகலாம் இல்லை. அவங்கள பார்த்து பார்த்து சிரிக்கிறது, கூப்பிடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தான், ஞாபகம் வச்சுருக்கான். அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கலை. ஏன்னா பெங்களூர்லேருந்து அண்ணன் ஃபேமிலி வந்து கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க. ஐஷா பாப்பா வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தே இருந்தோம். அதோட ஆசிருக்கு அடுத்த சர்ப்ரைஸ். வர்ற வழியிலே கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பேக் பண்ணலை, நைட் டைம் ஆயிடுச்சு இல்லையா. இது வந்து மேஜிக் ஷோ அப்படின்னு போட்டுட்டு உள்ளே நல்லா தான் இருந்துச்சு. பிள்ளைங்க இதை வச்சு தான் ஒரு 2-3 நாள் கையிலே வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அந்த பெருநாளுக்குள்ள வைபு வீடே வந்து களை கட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அதோட எல்லோரும் பேசிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் அன்றைக்கி படுத்தோம். அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, பெருநாள் வந்து சனிக்கிழமை வந்துச்சு இல்லையா. விடிய காலையில் தம்பியும் சென்னையிலேருந்து வந்துட்டாப்புல. தம்பி வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி இவங்க வந்திருந்தது ஆசிரோட பர்த்டே, வெள்ளிக்கிழமை. இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே ஸ்பெஷலாக பண்ணுவோம். எல்லோரும் ஒன்றா இருந்ததுனால அன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணியிருந்தோம். மறுநாள் பெருநாள் பிரியாணி பண்ணிக்கலாம். முதல் நாள் வந்து பலவ் சோறு, தால்ச்சா, சிக்கன் 65, வெங்காய பச்சடி இந்த மாதிரி செஞ்சுருந்தோம். சரி, எப்போதும் நைட்டியோட தானே சுற்றிட்டு இருக்கோம், இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது. இன்னொரு சேரீ எடுத்து கட்டியிருந்தா. செம்ம வெயில், கிச்சன் பக்கம் நிற்கவே முடியல, வேலையே பார்க்க முடியல. ஆளுக்கு ஒரு வேலை தான் இன்றைக்கி பார்த்துருந்தோம். எங்கேயாச்சும் குளுன்னு இருக்கிற இடத்துக்கு ஓடிடலாமாங்கிற மாதிரி இருந்துச்சு. பெருநாள் டைமில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்கள் ஊர் பக்கம்லாம் அப்படி தான் இருந்துச்சான்னு சொல்லுங்கள். ஸோ அதோட இந்த குட்டிமா எப்போ தூங்குவாருன்னு பார்த்துட்டு ஈவினிங் டைம்லேயே மெஹந்தி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக அந்த ஆர்கானிக் ஹென்னா வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க தான், இவங்கக்கிட்ட தான் சொல்லியிருந்தேன். ஹஃபீஸ் பிரைடல் ஹென்னா அவங்க தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டென்சில்ஸ் வந்து நம்ம கடைசி நேரத்தில் சொன்னதுனால முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இருக்கிறத அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் ரேட்டை வந்து ஓப்பனாகவே உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த டிப் ஹென்னா இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து இந்த பெரிய பாட்டில் வந்து 50 ரூபா, சின்ன பாட்டில் வந்து 30 ரூபா. கோனோட ஒரு கோனோட ரேட்டு வந்து 25 ரூபா, 25 ருபீஸ் தான். ஆனால் வெளியில் வந்து நிறைய பேர் 35 ரூபா 40 ரூபாய்க்கு சேல் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். இவங்கக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வீட்லேயே தான் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வெளியில் ரேட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கம்மி ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. இவங்க கோவிந்தகுடி தான். ஸோ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மொத்தமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பரை ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்களே உங்களுக்கு கொரியர் போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் இது வந்து ஸ்டிக்கர் தான், இது ஸ்டென்சில்ஸ் கிடையாது. ஸ்டென்சில்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் ஸ்டிக்கர் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸ்டிக்கருமே 5 ஸ்டிக்கர் வந்து 65 ரூபா தான். இது கையிலேயே நம்ம வெட்டுறது.
எனக்கு எல்லாத்தையும் விட அந்த டிப் ஹென்னா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மணிக்கணக்கில் வைக்காமல் சீக்கிரமே வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டிக்கர் வைக்கிறது தான் நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். ஒழுங்காக ஒட்டாமல் விட்டுட்டேன். அது கொஞ்சம் டிசைன்லாம் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சரி அதுதான் இப்படி போயிடுச்சு. ஆயிஷாவுக்கு வந்து ஒழுங்காக போட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு டிசைன்லாம் போட்டுகிட்டே இருந்தேன். அங்கேருந்து அஸ்பர் வந்து சும்மா தான் பார்த்தா சப்புன்னு கையில் ஒரு தட்டு தட்டிட்டான். அப்படியே அவள் டிசைன் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹேண்ட் வாஷ் பண்ணி திருப்பி போட ஆரம்பித்தேன். நான் போடும்போது கூட உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்களேன். ஏற்கனவே போட்டது ஒரு இடத்துல செவந்திருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஆனால் போட்ட அன்னைக்கு ஸ்டெயின் இப்படி இருந்துச்சு. மறுநாள் வந்து நல்லா அழகான கலர் கொடுத்துருந்துச்சு. என் டிசைனை மட்டும் கண்டுக்காதீங்க, அது என்னுடைய ஃபால்ட்டு தான். ஆர்கானிக் ஹென்னால என்ன ப்ளஸ் தெரியுங்களா? நமக்கு நார்மல் கோன் போடும்போது 2, 3 நாள் அந்த உறிஞ்சு தோல் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி தான் வரக்கூடாது, அது கெமிக்கல் கலந்தது. நீங்கள் ஆர்கானிக் ஹென்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வராது. ஒரேடியாக எல்லாமே ஃபேட் ஆகுமே தவிர அந்த தோல் மாதிரி உறிஞ்சு வராது. வேணும்னா வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஸோ ஹஃபீஸ் பிரைடல் ஹென்னா, இவங்க நம்பரை நான் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நாங்கள் வந்து முதல் நாள் தான் இஞ்சி பூண்டுலாம் உரித்தோம். ஏன்னா பிரியாணிக்கு வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கறியானமும் காய்ச்சணும் இல்லையா? அதோட பரோட்டாக்கு வேலையெல்லாம் வந்து புவா பார்த்துக்கிட்டாங்க. புவா வந்து நல்லா பரோட்டா போடுவாங்க. ஸோ ஈஸியாக அந்த பேடா போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் தட்டி தட்டி ஈஸியாக சுட்டுடலாம் அப்படின்னு. எப்போதுமே வீட்டில் தான் பசியாரம் எல்லாமே ரெடி பண்ணுறது. ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தோமா, அதனால் பாரமாக தெரியல. அந்தமான்ல இருக்கேன் அப்படின்னா அடுத்தடுத்து வேலை பார்க்கணுமேனு ஒரு கவலை இருக்கும். அந்த வேலையை முடிக்கணும், நேரத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினப்பேன். இங்கேயும் சும்மா இருக்க மாட்டேன், ஆளுக்கு ஒரு வேலை அப்படின்னு தான் பார்க்குறது. அதோட எங்கள் ஊர் ஸ்பெஷல் ஐட்டம் கொத்து பரோட்டா. இந்த டைமில் அந்த பெருநாளுக்கு முதல் நாள் பஜார் பக்கம் போனோம் அப்படின்னா அந்த சவுண்டு அப்படியே அனல் பறக்கும். கொத்திக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுட்டே இருப்பாங்க, சேல் ஆகிட்டே இருக்கும். அது என்னமோ மற்ற நாளில் கூட வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு தோணாது. ஆனால் பெருநாளைக்கு முதல் நாள் தான் கொத்து பரோட்டா வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டமாக ஃபீல் ஆகும். ஆளுக்கு ஒரு பார்சல் சாப்பிட்டோம் அதுவே நைட்டில். அதுக்கப்புறம் முக்கியமான வேலை, பசங்களுக்குள்ள ட்ரெஸ் எல்லாமே செட்டு செட்டாக எடுத்து இன்னர்ஸ்லேருந்து செட்டாக எடுத்து வச்சுருவேன். காலையில் தொழுகைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுப்பாங்க, அப்புறம் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸுமே செட்டாக 3 பேருக்கும் எடுத்து வச்சுருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் டேக்காக இருக்கட்டும், ஸ்டிக்கர் எல்லாமே பிரித்து வச்சுருவேன். இல்லைனா காலையில் எழுந்திரிச்சு அவசரமாக பிரிக்கிறேங்கிற பேரில் சமயத்தில் வந்து அந்த பட்டன் கூட பிஞ்சு போயிடும். அதனால் நைட்டே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருவேன். எப்போதுமே பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி கலரில் ட்ரெஸ் அமைஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு கடையை புரட்டி போட்டு தேடுவேன். அப்போ அமையவே அமையாது. இந்த தடவை நான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை, நல்ல ட்ரெஸ்ஸாக அமைஞ்சால் போதும் அப்படின்னு தான் போய் பார்த்தேன். ஆனால் எதிர்பார்க்காம ஒரே கலரில் அமைஞ்சிருச்சு. அதுவும் அஸ்பருக்கு அமைஞ்சது தான். கொஞ்சம் ஷேட் வந்து கம்மியாக இருந்துச்சு அஸ்பருக்கு. ஆனால் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆசிரியர் தான் வந்து கலர் செலக்ட் பண்ணது. எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரைப் போட்ட மாதிரி செக்குடு போட்ட மாதிரிலாம் பிடிக்கும். அவன் தான் வந்து ப்ளெயினாக கேட்டிருந்தான். அதுவும் பிங்க் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எடுத்தானா, அதனால் 3 பேருக்குமே பிங்க்காக வச்சாச்சு. அப்புறம் என்னோடய அவுட்ஃபிட் வந்து இது தான், ட்ரெண்ட்ஸில் வாங்கினது. பெங்களூர்லேருந்து அண்ணன் ஒய்ஃப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தனித்தனியாக வாங்கி அப்படியே மேட்ச் பண்ணது. இவங்க ஹஸ்பண்டுமே வந்து ஒயிட் கலர் ஷர்ட் தான் பெருநாளைக்கு போட்டிருந்தாங்க. அதனால் எல்லாருக்குமே அந்த லைட் கலராகவே இந்த வருஷம் அமைஞ்சிருச்சு. அது என்னமோ தெரியல, இந்த மாதிரி ட்ரெஸ் தான் இப்போல்லாம் பிடிக்குது. அந்த ரொம்ப தகன்னு ஜிகு ஜிகுன்னு போடுறதுலாம் பிடிக்க மாட்டேங்குது. சிம்பிளாக கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பேன். இந்த வருஷம் என்னுடைய பெருநாள் ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போட்டிருக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த கலர்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஷப்பா என்ன வேலை இருந்தாலும் சரி நைட்டே வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவேன். அதுவும் குட்டிமாக்கு டயப்பர்லேருந்து வைப்ஸ்லேருந்து எல்லாமே செட்டாக எடுத்து ஒரு பேக்கில் வந்து போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் புவாவும் பரோட்டாக்குள்ளே அந்த பேடா வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போலாம் வந்து இந்த நைட்டே போட்டு வச்சிடுறது. முன்னாடி விடிய காலையில் எழுந்திரிச்சு போடுவோமா, ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி பேடா போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேடாவையும் தனித்தனியாக கேப்பு விட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி வச்சிடணும். அந்த எண்ணெயை நம்ம காலையில் பரோட்டா சுடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நெருக்கி ஒன்று மேலே ஒன்று வச்சிங்க அப்படின்னா மாவு வந்து அடைஞ்ச மாதிரி போயிடும். காலை பசியாரைக்கு வந்து நாட்டுக்கோழி ஆணம் தான் காய்ச்சிருந்தோம். நைட்டே ஆணம் தாளித்து கறிலாம் வேக வச்சுட்டு காலையில் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கிறது. அண்ணன் ஒய்ஃப் தான் வந்து ஆணம் காய்ச்சிட்டு இருந்தாங்க. அண்ணன் ஒய்ஃப் அப்படின்னா நான் அண்ணி மச்சி அப்படின்லாம் கூப்பிட மாட்டேன். அவங்க பேர் வந்து சாய்ரா பானு. வீட்டில் எல்லாருமே சாய்ரா பானு அப்படின்னு தான் கூப்பிடுறது. அப்படியே பழகிருச்சு. அது அப்போவே அண்ணி மச்சின்னு சொல்லியிருக்கணும். ஸோ நான் சொல்லலை. அவங்க வந்து என்னை மச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. 2 பேருக்குமே ஒரே வயசு தான். நான் அதனாலேயே வந்து ஸ்டார்டிங்கில் பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது அப்படியே பழகிருச்சு. அதோட ஆளுக்கு ஒரு வேலை விடிய காலையில் பார்த்துட்ருந்தோம். நான் வாடா சுட்டு ஊற்றிட்டு இருந்தேன். புவா வந்து பரோட்டா போட்டுட்ருந்தாங்க. சாய்ரா பானு வந்து இடியாப்பம் சுட்டுட்ருந்தாங்க.
வீட்டில் புவாக்கு வந்து வாடை அந்தளவுக்கு செட் ஆகாது. எனக்கு வந்து எங்கள் மாமியார் பழக்கி விட்டதா, ஸோ நான் வந்து சூப்பராக சுட்டு எடுத்துருவேன். இன்னமும் கமெண்ட் பண்ணுறீங்க, இது போய் வாடான்னு சொல்கிறீங்களே, எங்கள் ஊர் பக்கம் இதெல்லாம் வாடா கிடையாது அப்படின்னு. இங்கே பண்டாரவடை பக்கம் இதைத்தான் நாங்கள் வாடா அப்படின்னு சொல்லுவோம். யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா பண்டாரவடையில் இதை தான் சொல்லுவோன்னு கமெண்ட் பண்ணிடுங்களேன். ஸோ அதோட கரியானத்துக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு, இது வந்து ஷீர் குருமாலாம் கிடையாது, சேமியா கஞ்சி தான். சேமியாவை வறுத்து முந்திரி திராட்சைலாம் போட்டுட்டு பால் ஊற்றி காய்ச்சி வச்சுருந்தோம். அதோட வட்டலப்பம் இல்லாமல் பெருனாவா. ஸோ இன்றைக்கி வந்து சீனி, பால், முட்டை, பெருஞ்சீரகம், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு வச்ச வட்டலப்பம் தான் செஞ்சுருந்தோம். மேக்ஸிமம் இது தான் செய்வோம். இது தான் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். கருப்பட்டி சேர்த்து பண்ணுறது தான் ஒரிஜினல் வட்டலப்பம். தமிழ்நாட்டில் ஏன் இப்படி எல்லோரும் கொலை பண்ணுறீங்கன்னு ஸ்ரீலங்காலேருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வேணும்னா நீங்கள் தமிழ்நாட்டு வட்டலப்பம்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த மாதிரி செஞ்சே நாங்கள் பழகிட்டோம். இதுவே பிடிச்சி போயிடுச்சு. அவங்க எனக்கு ரெசிப்பியும் கமெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. இன்ஷால்லாம் நான் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு நான் நல்லா வந்துச்சுன்னா வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வட்டலப்பம்மை மாற்றிட்டோமே, அதே மாதிரி கடல் பாசியை மாற்றி வச்சுருவோன்னு கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இந்த மாதிரி கடல் பாசியை வைக்கக்கூடாது. நம்ம உரைய விட்ட பிளேட்லேருந்து எடுத்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட்டுருது. ஸோ எனக்கே வந்து தெரியாமல் மாற்றி வச்சுட்டேன். பெரிய தாம்பலத்தில் ஊற்றிட்டோமேன்னு சொல்லி மாற்றினேன். அது தப்பாக போச்சு. அப்படியே சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. இங்கே எங்கள் ஊர் பக்கம் காலையில் பெருநாள் தொழுகை வந்து 7 மணிக்கு வச்சுருந்தாங்க. 5:30 மணிக்கே ஒவ்வொருத்தவங்களையா எழுப்பி வரிசையாக குளிக்க அனுப்பி ரெடி பண்ணி கரெக்டாக அனுப்பியாச்சு. வீட்டிலேருந்து பக்கம்தான் பள்ளிவாசல். முன்னாடிலாம் பள்ளிவாசலில் நாங்களும் தொழுகை போயிடுவோம். கீழே பெண்களுக்குன்னு தனியாக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து அஸ்பர் குட்டிமா தூங்கிட்டு இருந்தான். எழுப்புனாலும் அழுக ஆரம்பிச்சிருவான். அழைச்சிட்டு போனாலும் சரியாக வராது. சரி நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கம்மா தான் வீட்டில் சொல்லியிருந்தேன். இல்லை எல்லோரும் சேர்ந்தே வீட்டில் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்லேயே தொழுதுட்டோம். ஆயிஷா பாப்பாவை பாருங்கள், அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டா. அவள் மேக்கப் போடுறது, லிப்ஸ்டிக் போடுறது எல்லாமே. இது பெருநாள் அப்படின்னு கிடையாது, சும்மா நாளையுமே போட்டுகிட்டே தான் இருப்பாள். என்ன மாதிரி நான் சின்ன பிள்ளையில் இப்படி தான் இருப்பேன். எல்லாருமே அவளை பார்த்தா சொல்லுவாங்க என்ன மாதிரியே இருக்கிறா, பேசுகிறது, செய்கிறது, இந்த மேக்கப் பண்ணுறது எல்லாமே அப்படியே என்ன மாதிரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா சின்ன வயசில் இந்த மாதிரி ஆசைப்பட்டதுக்கு இப்போ அப்படியே மாறி போச்சு. பவுடர் கூட அடிக்க தோண மாட்டேங்குது. அதுவும் ஃபங்க்ஷன்லாம் போனால் போடணுமேனு மேக்கப் போடுற மாதிரி இருக்குது. அதுவும் சிம்பிளாக தான். ஒருவேளை சின்ன வயசில் ஆசையாக இருந்தால் வளர்ந்ததுக்கப்புறம் மாறிடுமோ, அந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகிடுமோ. அதுவும் குறிப்பாக அந்த குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்வம்லாம் கம்மியாயிடுது. ஸோ உங்களுக்குலாம் அப்படி தோணியிருக்கா, இல்லை நீங்களும் அந்த மாதிரி மாறி இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மெஹந்தி ஸ்டைன் பாருங்கள், காலையில் எந்த அளவு நல்லா திக்காக பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ டிசைனை கண்டுக்காதீங்க, அது நான் சொதப்புனது. ஸ்டைன் மட்டும் பாருங்கள், நமக்கு அதான முக்கியம். இவங்களை பாருங்கள், ஃபேஷன் ஷோக்கு வாக் போகிற மாதிரி போயிட்டுருக்கா. சும்மா நில்லு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் கன்னத்துலலாம் கை வச்சு போஸ் கொடு அப்படின்னு. அதெல்லாம் பழைய மாடல், பழைய போஸ் மாமின்னு சொல்லிட்டு விரலை வேறு இப்படி வச்சு இது தான் இப்போ உள்ள போஸ், ஹார்ட் மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ இது என்னோடய அவுட்ஃபிட்டு. இந்த தடவை என் ட்ரெஸ் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ லவ் மை செல்ஃப்ங்கிற மாதிரி மனசில் சந்தோஷம் இருக்கிறதுனால என்னமோ தெரியல, எனக்கே வந்து நான் என்னமோ அழகாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். எப்போதுமே எங்கள் ஊர் பெருநாள் பசியாரன்னா இது தான். பரோட்டா, வாடா, இடியாப்பம், கோழியானம், வட்டலப்பம், கடல் பாசி. இன்றைக்கி வந்து சேமியா கஞ்சியும் காய்ச்சிருந்தோம். இந்த மெனுவில் 1-2 ரெசிபி மாற்றுவோம், செய்யாமல் விடுவோமே தவிர விடாத ஒன்றுன்னா வட்டலப்பம். ஸோ நீங்கள் எந்த ஊர் என்ன பசியாரன்னு நான் கேட்க மாட்டேன். ஆல்ரெடி நான் கேட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்த ஒரு ரெசிபி நீங்கள் விடவே மாட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதில் உங்கள் ஊரை மென்ஷன் பண்ணி சொல்லிடுங்க. இந்த பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு ஃபோட்டோவே எடுக்க முடிய மாட்டேங்குது. ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான், மேலே பார்க்குறான், திரும்பி பார்க்குறான். அதுவும் அஸ்பர் குட்டியை சொல்லவே வேணாம். அதனால் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது இல்லை, டைரெக்டாக வேணான்னு சொல்லிட்டு வீடியோவே எடுத்துருங்கன்னு சொல்லி வீடியோ ஷூட் பண்ண சொல்லிவிட்டு அதுலேருந்து நம்ம ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம்னு. அதுக்கப்புறம் இவரெல்லாம் கொஞ்சம் வெளியில் அனுப்பிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு பிள்ளைங்க சாப்பிட்டாங்க, அப்புறம் நாங்கன்னு சொல்லிட்டு பேட்சாக தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் குர்பான் கொடுக்குற வேலை இருக்கும் இல்லையா, அவர் அஸ்பரை கொஞ்சம் நேரம் அனுப்பி வச்சா தான் சரியாக வரும். அதனால் அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் குர்பான் கொடுக்குற வேலைலாம் ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுக்காக சின்னதாக ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். குர்பான் கொடுக்கறது அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அந்த குர்பான் கறி இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து 3 பங்காக பிரிச்சுருவோம். அதில் ஒரு பங்கு நம்ம வீட்டுக்குன்னு எடுத்துக்கிறது, இன்னொன்று 2வது பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் வந்து தனித்தனி பையில் போட்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது.
3வது பங்கை வந்து ஏழை எளிய மக்களுக்காக அதுவுமே தனித்தனியாக பை போட்டு கொடுக்குறது. ஸோ நான் சொல்கிறது கரெக்டு தானே? எப்போதுமே புவா இப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. என்னடா மறுபடியும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிற்கிறாளே, வீடியோ எடுக்கிறாளேன்னு நினைக்காதீங்க. என் பேஸ் ரொம்ப டல்லாக தெரிஞ்சிச்சு. என்ன இருந்தாலும் நமக்கு ஃபோட்டோ முக்கியம் இல்லையா? ஸோ கப்பு முக்கியங்கிற மாதிரி ஃபோட்டோஸ் முக்கியம். மறுபடியும் எல்லாரையும் ஒன்றா நிற்க வச்சு திரும்ப வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதோட கிளம்பி போயிட்டோம். எங்கே போயிருக்கோம்னா மச்சி வீட்டுக்கு. ஏன்னா மதியானம் சாப்பாடு வந்து மச்சி வீட்டில் தான். காலையில் வீட்டில் பசியார பண்ணிவிட்டு மதியானம் சாப்பாட்டுக்கு அங்கே போயிட்டோம். அங்கேயுமே வந்து எனக்கு இதான் வேலை. எல்லாரையுமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது. நஃபியா பாப்பா வந்து ஹாஃப் சாரி செம்ம சூப்பராக இருந்துச்சு அவளுக்கு. அதேமாதிரி பிள்ளைங்க எல்லாருமே சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களா, யாரையுமே விடலை. எல்லாரையும் நிற்க வச்சு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அது என்னமோ பெருநாளைக்கு முதல் நாள்லேருந்து சரி அன்றைக்கி காலையில் வரைக்கும் ஒரு சுறுசுறுப்பு வந்து தானாக நம்ம ஓடிட்டே இருப்போம். ஆனால் அந்த பெருநாள் தொழுகை தொழுதுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எப்படி தான் தூக்கம் வருதுன்னு தெரியாது. படுத்தா போதும் தூங்கிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் தூங்கவே இல்லைங்க. அன்றைக்குமே வந்து மட்டன் பிரியாணி, பிரெட் ஜாமு, தால்ச்சா, சிக்கன் 65, ரைத்தா எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட ஒரு 3 மணிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் தூங்கலை. ஏன்னா அஸ்பர் குட்டிமா வந்து அவன் தூங்குகிற டைமில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் தூங்கலான்னு நினைக்கும் போது அவன் முழிச்சிருந்தான். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நைட்டு வீட்டுக்கு போய் ஒரு 11 மணிக்கு தான் நான் தூங்கியிருக்கேன். நைட்டில் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சது. ஸோ நான் தூங்கவே இல்லை. என்ன மாதிரி யாராவது தூங்காமல் இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு பெருநாள் அன்னைக்கு பிரியாணி இருந்தால் தான்ப்பா வீடே மணக்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் காலையில் சாப்பிட்டாலும் சரி, பெருநாள் அன்னைக்கு கண்டிப்பாக வீட்டில் பிரியாணி இருக்கும். ஸோ இவங்க வந்து எங்கள் மாமா, அதாவது மாமனார், எங்கள் பசங்க, கொழுந்தனார் பசங்க, நாத்தனார் பசங்க, அந்த பேர பிள்ளைகளையாக உட்கார வச்சு ஸோ அவங்கள நடுவில் உட்கார வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இவங்க வந்து ஹஃபீஸு என் சின்ன மாமனாரோட பேர பிள்ளைகள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த வருஷமும் பிள்ளைங்களுக்கும் சரி பெருநாள் காசு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிட்டோம். அது ஒரு சந்தோஷம் இல்லையா? ஸோ எனக்கு வந்து வருஷம் எப்போதுமே ஹஸ்பண்டும் எங்கள் வீட்டில் வந்து பெருநாள் காசு கொடுப்பாங்க. அன்றைக்கி நைட்டு வரைக்கும் மச்சி வீட்டில் இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு பெருநாள் இந்த மாதிரி தான் நல்லபடியாக போச்சு. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.